என்னடா திடீர்னு வீடியோ ஆரம்பிச்சு திடீர்னு காரில் போயிட்டுருக்கிறத காமிச்சிருக்கானே அப்படின்னு நினைக்க வேணாம். அப்படி தான் இந்த பிளானே ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஆரம்பித்த பிளான் இது. எதிர்பார்க்கல இந்த மாதிரி சம்பவம் திடீர்னு நடக்கும்னு. என்னடா திடீர்னு பேச நினைக்க வேணாம். ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஃபேமிலி ட்ரிப்பு. அவனும் ரொம்ப நாளாக வந்து பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. நாங்கள் பிளான் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி தான் பிளான் போட்டோம். கிளம்புனது 11 மணிக்கு. இங்கே நாங்கள் திருவாரூர் தாண்டி இப்போ நாங்கள் வேளாங்கண்ணி நோக்கி பயணம் கரெக்டாக வந்து ஒரு 38 அந்த கிலோமீட்டர் தான் இருக்குது. பார்ப்போம். அப்படி போக வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா. கொஞ்சம் தூரம் தான். நம்ம வந்து கிட்டக்க நெருங்கியாச்சு. நாகப்பட்டினம் நெருங்கியாச்சு. நாகப்பட்டினத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வேளாங்கண்ணி. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லலாம். வேளாங்கண்ணி வந்து நடுப்பில் தம்பி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வாட்டி அழைச்சி வந்திருக்கோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தம்பிக்கு 5 வயசு ஆகுது. அது 2 வயசா? ஏன் 2 வயசு அழைச்சி வந்தோமா? 1 வயசு 1.5 வயசு 1 வயசில் அழைச்சி வந்தோம் தம்பி வேளாங்கண்ணிக்கு. வேளாங்கண்ணி போகணும்னு சொல்ல மாட்டான், பீச்சுக்கு போகணும்னு சொல்லுவான். பீச்சுக்கு போகணும்னு சொல்லுவான். அந்த பீச்சை நோக்கி தான் இப்போ நம்ம பயணம் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் வந்து லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து வேளாங்கண்ணி வந்தாச்சு. சரியான கூட்டம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக கூட்டம் இருக்குது. அப்புறம் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் தான் பீச் பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே போக இந்த வீடியோவை பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வேளாங்கண்ணி செம்ம கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரி கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வெயில் காரணமாக எல்லாருமே இந்த ஷெட்டு போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. பார்ப்போம். இந்த வேளாங்கண்ணியில் தாங்க நம்ம வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்க்கலாம். அதாவது நம்ம ஹிந்து, முஸ்லீம் எல்லாருமே வந்து மொட்டை போடுறதாகட்டும், அப்புறம் வந்து இங்கே காணிக்கை செலுத்துவாங்க. அந்த தென்னங்கன்று வாங்கி அதை வந்து சாமிக்கு படைப்பாங்க. அப்புறம் கேண்டில் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது இல்லாமல் சாமிக்கு இங்கே வந்து வைப்பாங்க. இங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, நிறையா ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டினை விட. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேரளம் பீப்புள் அதிகமாக இருக்காங்க இங்கே. செம்ம க்ரௌடு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம க்ரௌடாக இருக்குது பாருங்கள். அதான் வெயில் வேறு பங்கமாக அடிக்குது. வெயில் தம்பி எதாவது சுடுதா உனக்கு? அங்கே நில்லு. இந்த வெள்ளை அடிச்சிருக்காங்களே, அதில் வந்து ஆக்சுவலாக வந்து சுட மாட்டேங்குது. அது பெயிண்ட் இப்போ அது சுடாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கேண்டில் ஏற்ற போகிறோம். வா மித்து வா. சங்கவி கேண்டில் ஏற்றுறியா? இது அத்தை நீ தாண்டி. யோ போயா அங்கிட்டு. ஃபுல் சரக்கு அடிக்கும்போது காசு இருக்கா உனக்கு? போய் இறங்கி போவேன். இங்கேருந்து குச்சி எடுத்துங்க, காலில் விழுவேன். கொஞ்சம் மோர டைம் பாரு. இந்த மாதிரி ஆள் ஃபுல் சரக்கில் இருக்கான் அந்த ஆள். இங்கே வந்து நின்றுட்டு காலில் விழுவுறான். இருவான் மேலே உள்ள விட்டுறாத.
ஏ சும்மா வேக்ஸ் தான்டா அது. இந்த ஏன்னா இந்த ஆட்டம் ஆட்டுற? ஒன்று யாரா நீ? நம்ம வேளாங்கண்ணி வந்து உள்ள சாமி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. அடுத்தது என்ன, பீச்சுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த வேளாங்கண்ணி அப்படின்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 2 விஷயம். இங்கே வந்து அந்த விளையாட்டு ஜாமான்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விலை கூட தான் இருக்கும். இன்னொன்று வந்து பீச்சு. நைன்டி கிட்ஸ் ஃபேவரட் பெப்சி ஐஸ் வாங்கியாச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுப்போம். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. அதே டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட் மாறாமல் அப்படியே நாக்கில் பட்டோன்னா அந்த டேஸ்ட் ஞாபகம் வருது. அப்போ சாப்பிட்டது ஃபீல் அப்படியே அதே டேஸ்ட். ஆனால் வந்து எப்படி எந்த குவாலிட்டியில் செய்வாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒன் டைம் சாப்பிட்லாம். நான் அங்கேயும் சொல்லிப்பேன், வேளாங்கண்ணி வந்தால் 2 இது ஃபேமஸ்ன்னு. இங்கே வந்து ஹீரோயினை மொட்டை போட்ட மாதிரி காமிக்கிறேன் பாருங்க. சமந்தா, ஹன்சிகா, ராஷ்மிகா பாருங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஆளை? அது நம்ம தான் இருக்குது. இந்த பிளான் எப்படி ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி சடனாக முடிஞ்சிச்சு. நாங்கள் அவசரமாக தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். ஏன் அவசரமாங்கிறத வரப்போகிற ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு குட் நியூஸ் தான், பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜராஜன். பாய்.